மகனே மகனே என்று அழுது புலம்பி, தசரதா என் குழந்தை எங்கே என்று புலம்பினார்கள். அந்த காவடியை கொண்டு போய் குழந்தையிடத்தில் வைக்க கையாலே தடவி பார்த்து, மகனே இன்றுதான் கண் இழந்தோம், இனி எந்த காலத்திலே உன்னை காணப்போகின்றோம். தசரதா, சில காலம் பொறுத்து உனக்கு 4 குழந்தைகள் பிறக்கும். எந்த குழந்தை மேல உயிர் வச்சிருக்கிறாயோ அந்த குழந்தை பிரிய உயிர் பிரியும் என்று சொல்லி மாதாபிதாக்கள் உயிர் விட்டார். அந்த கண்ணீலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரங்கால வேளான். அந்த துன்பத்தை அடைந்தார். சுவாமி என்ன நினைக்கிறார் சக்கரவர்த்தி? ராமன் பிரிந்தா உயிர் பிரியும் என்று எண்ணுகிறார். நெடுது புலம்பினார். விஸ்வாமித்திரருக்கு சீற்றம். தசரதா, ராமனை அனுப்ப மயங்குகிறாய், ராமனை போலே இன்னொரு ராமனை நான் உண்டாக்குவேன் என்று எழுந்தாராம். என்றனன் என்றலும் முனிவோடு எழுந்தனன், மண் படைத்த முனி இறுதி காலம் அன்றென ஆமென இமையோரயிர்த்தனரி, மேல்வெயில் கறந்தது இங்கு மங்கும் நின்றனவும் சரித்தனே, மேல் நிவந்த கொடுங் கடைப்புருவம் நெற்றி முற்றச் சென்றனே. எழுந்தார். கோபாக்கினாலே உலகமெல்லாம் அதிர்ந்தன. வசிட்டர், தசரதா ராமனை அனுப்பு, ஆதித்தன் குலத்துக்கு க்ஷேமம் என்றார். அப்பொழுது தசரத சக்கரவர்த்தி, சுமந்தரரே நீ போய் ராகவனையும் லட்சுமணையும் அழைத்துக் கொண்டு வா என்றார். லட்சுமணர் அரண்மனைக்கு சென்றார். அங்க கௌசலை ராமனை தங்க ஊஞ்சலிலே வைத்து, சக்கரவர்த்தி மக்கள் என தரணியோர் கொண்டாட திக்கு விஜயஞ்சேலுத்தும் செல்வமே கண் வளராய் தாராட்டிக் கொண்டிருக்கின்றாள். அம்மா, ராமனையும் லட்சுமணனையும் மன்னர் பெருமான் அழைத்துக் கொண்டு வர சொன்னார். விஸ்வாமித்திரர் செய்கின்ற யாகத்துக்கு அரக்கர்கள் தடை செய்வதனாலே வேள்வி காவல் செய்ய பகவானை அழைக்கின்றார் என்றார். கௌசலை வருந்தவில்லை. மக்களா, நீங்கள் அவதாரம் பண்ணதே உலக க்ஷேமத்துக்காக போய் வாருங்கள் என்று அனுமதி கொடுத்தார். ராமரையும் லட்சுமணரையும் சபைக்கு அழைத்துக் கொண்டு வர அந்த குழந்தைகள் கரத்தை பற்றி, பூமியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே, பூமியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே, அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கருள்வாயே. கமரிலெதித்த சொர்மாள தனியில் விட்டருள்வோனே, நம சிவய பொருளோனே, ரஜிதகிரி பெருமாளே. எல்லாம் வல்ல வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினாலே சீதா கல்யாணம் என்பது பற்றி இப்பொழுது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். பெருந்தவ முனிவராகிய விஸ்வாமித்திர முனிவரோடு ராமரும் லட்சுமணரும் முதல் நாள் 16 மைல்கள் நடந்து ஒரு நதி தீரத்தை அடைந்தார்கள். அங்கே நீராடி சூரிய வணக்கங்களை செய்து ஜபதபங்களை செய்ய முனிவர் பெருமான் அவர்களுக்கு அநேக மகா மந்திரங்களை உபதேசித்தார். நல்ல பழங்கள் கொடுத்தார். அந்த காலத்திலே பெரியவர்கள் பழங்கள் சாப்பிடுவார்கள். இப்பவும் பழங்கள் சாப்பிடுகிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு தத்துவார்த்தங்களை எல்லாம் சொன்னார். ராமா,
உலகத்திலே ஓசை மிக மிக சிறந்தது. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்பார் பெரியவர்கள். அந்த ஓசை வருவதற்கு 2 காரணங்கள் உண்டு. 2 சாமான் ஒன்றாக சேர்ந்தால் ஓசை வரும். 1 2ஆக பிரிந்தால் ஓசை வரும். ஒரு துணியை கிழித்தால் ஓசை வருகிறது. ஒரு கொம்பை ஒடித்தால் ஓசை வருகிறது. 2 ஒன்றாக சேர்ந்தால் ஓசை வரும். 1 2ஆக பிரிந்தால் ஓசை வரும். இது தர்க்க நூல் சொல்லுகின்றது. 2 பேர் ஒன்றாக சேருகிறார்கள், கல்யாண மேளம். சேர்ந்ததை பிரிகின்றார்கள், அங்கேயும் மேளம். ஒன்று வாழ்வு, ஒன்று சாவு. ஆகவே உலகமெல்லாம் ஓசையிலே தோன்றி ஓசையிலே ஒடுங்குகின்றன என்று அரிய பெரிய தத்துவங்களை உபதேசித்தார். இச்சுவாகு குல கொழுந்துகள் அசோகம் கொழுந்து, புங்கம் கொழுந்து, வேப்பம் கொழுந்து, கொழுந்து மெத்த போட்ட. ஆண்கள் இடப்பக்கம் தலை வச்சு படுக்கணும், தாய்மார்கள் வலப்பக்கம் தலை வச்சு படுக்கணும். ஆகவே ராமர் இனிதி துயின்றார். கால்மாட்டில இளைய பெருமாள் படுத்து தூங்கினார். விஸ்வாமித்திர முனிவர் விடிய விடிய அந்த குழந்தைகளுக்கு காவல் புரிகின்றார். அகில லோக ஏக நாயகன் சக்கரவர்த்தி தன்னை நம்பி அனுப்பியிருக்கின்றார். கார்ல போற போது நாம தூங்குவான், டிரைவர் தூங்க மாட்டார். பொறுப்பு இருக்கு. டிரைவர் தூங்கினா நாம விழிக்க மாட்டோம். அப்படி குழந்தைகளை பார்க்கிறார். தூங்குகிற ராமர் முகத்திலே கருணை வழிகின்றது. சில பேர் தூங்கினா கருணையா வழியும். ராகவா, உன் தந்தை தசரதன் ஈரமில்லாத நெஞ்சி, கருணையில்லாதவன் ஏன்? நான் செய்த ஆரவாரத்துக்கு அஞ்சி என் பிறகே உன்னை அனுப்பினான். நீ எனக்கு மகனாக பிறந்தால் நான் உன்னை கானகத்துக்கு அனுப்புவேனா? அனுப்ப மனம் வருமா? நீ பார்க்கடலிலே படுத்திருந்த பரந்தாமன் எங்களையெல்லாம் வாழ வைக்க இந்த கானகத்திலே வந்து இந்த தரையிலே தூங்குகிறாய் என்று உள்ளம் உருகினார். விடியற் காலத்தில் எல்லோரும் எழுந்து நீராடி சூரியனுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்து புறப்பட்டார்கள். உச்சி நேரம் போகின்ற வழியிலே பாலைவனம். அந்த பாலைவனம் என்னமா இருக்கிறது? பசையே இல்லை, ஈரமே இல்லை. கம்பர் சொல்லுகிறார், தாவரும் இருவினை செற்று தள்ளரும் வகை பகையரன் முறுக்கி முத்தியில் போவது புரிபவர் மனமும் பொன்னிலை பாவையர் மனமும் போல் பசையும் அற்றதே. பரகதியை நாடி செல்லுகின்ற பெரியவர்கள் உள்ளத்திலே பசை இருக்காது. அதுபோல பாலைவனத்திலே ஈரமே இல்லை என்றார் சுவாமி. இந்த காடு ஏன் இப்படி பாலைவனமாக ஆகிவிட்டது என்று பகவான் கேட்டார். ராகவா, சிவபெருமான் மன்மதனை எரித்த வனம் இந்த வனம். பாரணத்துரிவையான் மதனச்சின உன்னாள் ஈரமற்றங்கமிங்கே புகுதலால் இவனெலாம் ஆரணத்துறையுளாய் அங்கநாடிதுவும் ஆரணத்துறையுளாய் அங்கநாடிதுவும் காரண குறியுடை காமன் ஆசிரமம். மன்மதன் என்பவன் ஒருவன் உண்டு. அவன் எல்லாருக்கும் பொதுவாக இருப்பதனாலே அவனை காமன் என்று சொல்லுவார்கள். தனித்தனியா மன்மதன் கிடையாது. அவன் எம்மதத்துக்கும் காமனாக இருப்பவன். அந்த காமனை எரித்த காடு இந்த காடு. அவன் அங்க அற்றி விழுந்ததனால அங்க நாடு. வாரணத்து உரிவையான் மதனனை சினவுனால் ஈரமற்று அங்கம் இங்கு உகுதலால் இவனெல்லாம் அங்க நாடாக ஆயிற்று. இது தானு ஆசிரமம் என்று சொல்லி அந்த தானு ஆசிரமத்திலே மூவரும் ஜெபம் செய்து பற்றவா வேரோடு பசையற பிறவி போய் முற்ற வால் அறிவினார் உணர்வு போய் முடுகிச் சென்று உற்ற வானவன் இருந்து யோகு செய்தனில் சொற்றவான் தரமதோ மற்றிதன் தூய்மையே. தன் பொருளிலே வைப்பது பற்று, பிறர் பொருளிலே வைப்பது அவா. பற்று அவா
என்ற இரண்டும் போனால்தான் பிறவி நீங்கும். அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்பார் நம்மாழ்வார். பற்றும் அவாவும் அற்ற பரமஞானிகள் தவஞ்செய்கின்ற பரம்பொருள் சிவபெருமான். அந்த சிவமூர்த்தி தவஞ்செய்த ஆசிரம் என்று சொல்லி சிவமூர்த்தியுடைய பெருமைகளை எல்லாம் விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார்.